ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் இனிய இல்லம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ. நான் வந்து கந்திருஷ்டிக்காக 2 வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் குழந்தைங்களுக்கு எப்படி வந்து நம்ம திருஷ்டி கழிக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நான் காமிக்க போகிற இந்த கந்திருஷ்டி பரிகாரம் வந்து பிறந்த குழந்தையிலேருந்து 1 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணலாம். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு 2 வகையான பரிகாரங்கள் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் திரி எடுத்துக்கோங்க. பஞ்சு திரி தான் நம்ம வந்து உபயோகிக்கணும். உங்கள்கிட்ட பஞ்சு திரி இல்லைன்னா காட்டனில் ஒயிட் கலர் கிளாத் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக 5 துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காட்டன் பஞ்சு திரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன அகல் விளக்கு இல்லை கேண்டில் ஏதாவது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டம்ளர் நிறையா ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து திருஷ்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தையும் அம்மாவையும் அம்மாவோட மடியில் குழந்தைய உட்கார வச்சுட்டு கிழக்கு பக்கமாக பார்த்து உட்கார வச்சுருங்க. அதுக்கடுத்ததாக நம்ம வந்து இந்த மாதிரி திரிகள் எடுத்து வச்சுருக்கோம்ல, 5 திரி எடுத்துக்கோங்க. இந்த 5 திரியையும் குழந்தையோட தலையில் ஃபஸ்ட்டு கிளாக் வைஸில் 3 தடவை இப்படி சுற்றுங்க. அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் இந்த மாதிரி 3 தடவை சுற்றணும். அதுக்கப்புறம் தலையிலேருந்து கால் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த தீபத்தில் இதை பிடிச்சிட்டு குழந்தை கண்ணுக்கு நேராக தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு குழந்தைக்கு பார்க்க தெரியாது, ஜஸ்ட் அந்த ஒளி வந்து அதுக்கு பட்டால் போதும். இப்படி தண்ணியில் நம்ம போட்டுறணும். பண்ணையில் பார்த்து பண்ணணும். குழந்தைய நல்லா தள்ளி வச்சுக்கிறணும். வெறும் திரியை மட்டும் குழந்தைக்கு வந்து சுற்றிட்டு அந்த திரியை இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டு ஒரு செகண்டுக்கு குழந்தை பார்க்குற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியில் சுருன்னு கேட்குற மாதிரி போட்டுறணும். இதே மாதிரியே 5 திரியையும் நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி அந்த திரி எல்லாத்தையும், அதாவது நம்ம எரிச்ச திரி எல்லாத்தையும் இந்த தண்ணியில் சத்தம் கேட்குற மாதிரி சுருன்னு சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த தண்ணி இருக்க இந்த டம்ளரோட இதையும் குழந்தையோட தலையில் 3 முறை இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் 3 முறை இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிக்கோங்க. அதே மாதிரி தலையிலேருந்து பாதம் வரைக்கும், குழந்தையோட தலையிலேருந்து பாதம் வரைக்கும் இந்த மாதிரி 3 தடவை சுற்றிட்டு இதை கொண்டு போய் வாசலில் நீங்கள் ஊற்றிடணும். உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி இதை நம்ம வந்து ஊற்றி விட்டுறணும். இதை வந்து நம்ம என்னைக்கெல்லாம் செய்யலான்னா செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை, இல்லை நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 கிழமையுமே பண்ணிக்கலாம். சாயந்தர நேரத்தில் பண்ணிவிட்டு இதை வந்து வாசலில் நம்ம ஊற்றி விட்டுறணும். அடுத்தது வந்து நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், கல் உப்பு வச்சு கந்திருஷ்டி கழிக்கிறது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி கல் உப்பு எடுத்துக்கோங்க. கல் உப்பு தான் உபயோகப்படுத்தணும். இதை இந்த மாதிரி மூடிட்டு அம்மாவையும் குழந்தையும் அதே மாதிரி கிழக்கு முகமாக பார்த்து உட்கார வச்சுட்டு அம்மா தலையும் குழந்தையோட தலையும் சேர்த்து இந்த மாதிரி 3 முறை இந்த மாதிரி கிளாக் வைஸில் சுற்றிக்கோங்க. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸில் 3 முறை சுற்றிட்டு குழந்தையும் அம்மாவோட தலையிலேருந்து பாதம் வரைக்கும் இந்த மாதிரி 3 முறை சுற்றி இந்த மாதிரி 3 தடவை செஞ்சுட்டு இந்த உப்பை கொண்டு போய் நம்ம வீட்டோட வாசலில் தண்ணி ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டு அந்த பக்கெட்டில் இந்த உப்பை வந்து கரைச்சி விட்றலாம். அந்த தண்ணியை தூக்கி நீங்கள் கீழே போட்டுடலாம். இல்லைன்னா இந்த உப்பை வந்து ஓடுற வாட்டரில், அதாவது நம்ம வீட்டில் டேப் வாட்டர் இருக்குல்ல, டேப்பை திறந்து விட்டு இந்த உப்பை வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம். இந்த உப்பு வச்சு பண்ணுற பரிகாரம் வந்து நீங்கள் தினமும் கூட பண்ணிக்கலாம். டெய்லி வந்து சாயந்தர நேரத்தில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் முதல்ல காமிச்ச அந்த தீப பரிகாரம் வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் தான் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்காக 2 வகையான பரிகாரம் வந்து சொல்லியிருக்கேன். பண்ணி பாருங்கள். தீப பரிகாரம் பண்ணையில் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இது 2மே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.